ஒரு சிலருக்கு ஃபோன் கால்ஸே வராது. ஆனா திடீர்னு ஒரு சம்பவம் நடந்துச்சுங்கன்னா, ஃபோன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாரி தான் இங்க ஆயிடுச்சு. என்னங்கன்னா, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு சிங்கம் மாதிரி மலை காமிப்பாங்க பார்த்தீங்களா? அதுல வந்துட்டு 1 1/2 இயர்ஸா ஒரு சிறுத்தை இருக்கான். எங்களுக்கு தெரியாது. எங்க அண்ணாங்கலாம் சொல்லியிருந்தாங்க, உருமுற சத்தம் கேட்குது. அப்புறம் எங்க ஏரியாலயும் நெறைய பேரு அந்த செம்மறி ஆடெல்லாம் வளர்த்துவாங்க. அங்க போச்சுங்கன்னா, ஒரு சில டைம் காணாம போயிடுச்சு அப்படியெல்லாம் சொல்லியிருப்பாங்க. நாங்க திருடர்கள்லாம் வருவாங்க. அப்படிதான் புடிச்சிட்டு போயிருப்பாங்களோ! அப்படியெல்லாம் நாங்க பேசிட்டு இருந்தேன். ஆனா ஒரு அண்ணா மட்டும் சொல்லிட்டே இருந்தா, படுத்துட்டே இருக்குது "இல்ல பாரு. அது வந்து சிறுத்தை தான்" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தெளிவா? ஆனா ஆனா தெரியல. உனக்கு ஒரு அவங்க ஒரு நாள் டைம் ஊட்டுக்கு சவுண்ட் உருமுற கேட்கல. சத்தமெல்லாம் கேட்டுருக்காங்க. ஒரு ஏன்னா நாள் கரெக்ட்டா ஊட்டுக்கு சவுண்ட் ஒட்டியே ரொம்ப கேட்டிருக்குது. பக்கத்திலேயே இருக்காங்க. அதனால தெரியும். இங்க பாரு. அப்போ ஒரு நாள் இந்த முந்தா நாள் இந்த டைம் அங்க கன்ஃபார்மா உருமுது. பார்த்துட்டாங்க. மறுக்க அங்க இங்க வந்து வந்துட்டு அந்த உருமுது. பெருமா கோயில் வந்து மறுக்க நம்ம ஷெட்டெல்லாம் வண்டிக்காரன் போடுறதுக்காகலாம் ரெடி பக்கம் வந்துருச்சு. பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அண்ணாங்களே தான் பார்த்துருக்காங்க. வீட்டுக்கு. ஒருத்தருக்கு ஏன்னா மட்டும் நாய் உருமுற வளர்ச்சிட்டே சத்தம் இருக்குதுல்ல. கேட்டிருக்கு. அதுக்கப்புறம் கன்டினியூஸா எல்லாருமே நின்னு கவனிச்சு பார்த்தப்போ, மேல ஒரு ஒரு கல் ஒட்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு கல்லுல 3 கல்லு தொடர்ந்து ஒட்டுனாப்படி இருக்கு. அந்த கல்லு மேல படுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எவ்வளோ அழகா படுத்துட்டு இருக்குன்னு பாருங்க. ஆனா என்னங்கன்னா, நம்மள ஏதாவது பண்ணிருவாங்களோ ஒரு பயம் இருக்கும். ஏன்னா நான் ஊருக்கு போனா அந்த கரட்லயே தான் குடியிருப்பேன் சொல்லப்போனா. அங்க அங்க போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலன்னா மனசே கேட்காது. ஆனா இன்னைக்கு போனேன். ஆனா அது நான் அந்த பக்கமே நான் திரும்பி பார்க்கல. போயிட்டு அத பார்த்தேன். யானை வந்துச்சு, காட்டுப்பன்னி வந்துச்சு. நெறையா இருக்கு உயிரினம். ஆனா இதெல்லாமே வந்து ஒரு சில விஷயத்த சேதாரப்படுத்துறது. அதனால எங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஒரு சில பயத்தோடயே இருந்தேன். அப்புறம் ஃபாரஸ்ட் ஆஃபீசர்கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க இன்னைக்கு நைட்டே வந்து பார்த்துருக்காங்க. புடிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் கிடைச்சிட்டா நல்லது தான். ஆனா ஒரே ஒரு சிறுத்தை தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன் இருக்கலாம் என்னமோ இன்னொன்னும் இருக்கலாமா எங்களுக்கு தெரியல. ஆனா 1 தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன ஏரியாஸ்ல இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்துருங்க. எது எங்கெங்க எப்போ இருக்குன்னு நமக்கு தெரியாது. சேஃபா இருங்க. தேங்க் யூ.